ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஃப்ளீடெக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஸோ எக்ஸாமில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுறது, ஒரு ஃபாலோவராக நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரம் த பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு காப்பி ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காப்பி ட்ரேடிங்கில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப்பர், ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ், ஸோ ஸ்ட்ராட்டஜி டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ரிஸ்க் ஃப்ரீயான வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் யார் வந்து ட்ரேட் பண்ணுறா அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இன்கேஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரையோ ஸ்ட்ராட்டஜி டெவலப்பரையோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதே போல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ தெளிவாக ஒரு காப்பி ட்ரேடிங்கோடைய சிஸ்டம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு பெட்டரான குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரெக்ஸ் புரோக்கரில் உங்களை ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் இல்லை, அல்லது எக்ஸாமில் ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ த்ரூ அந்த லிங்க் மூலமாக போய் கிரியேட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அடிஷனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்ட்னர் கோட் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல லீடெக்ஸ் LETECHS நான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர் கோடு கொடுக்குறேன். ஸோ அந்த பார்ட்னர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நம்மளுடைய பார்ட்னர் கோடையோ இல்லை நம்மளோட லிங்கையோ யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ், ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நாலேஜ் ஓரியன்டாக, எஜுகேஷன் ஓரியன்டாக, இல்லை சிக்னல்ஸ் ஓரியன்டாக தேவைப்பட்டாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய சைட்லேருந்து அடிஷனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு, கிளைண்ட்ஸாக இருக்கிறீங்கிற பட்சத்தில். ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்னா என்ன, பேசிக்கா வாட் இஸ் காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது எனக்கு ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அல்லது எனக்கு வந்து டைம் இல்லை, ஓகேங்களா. அல்லது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு டீசெண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துலையோ, அல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கிறேன், பட் நானும் வந்து பார்த்தா ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. பட் நான் போட்டு பண்ணனேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் ஒரு பாசிட்டிவாக என்னால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கக்கூடிய சர்வீஸ் வந்து பயன்படுத்தலாம், சரிங்களா. ஸோ இந்த காப்பி ட்ரேடிங்கிற சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை உங்களால ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்களுடைய ஃபண்டை நீங்க டாப் அப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்கள உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கக்கூடியவர், நான் பட் என்னால் ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் சேம் அதே தான். இப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க பிளேஸ் போடக்கூடிய ஆர்டர்ஸ் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் பிளேஸ் ஆயிரும். அவர் அங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா. ஸோ அவருக்கு ப்ராஃபிட் வந்தா உங்களுக்கு ப்ராஃபிட், அவருக்கு லாஸ் ஆயிருந்தா உங்களுக்கு லாஸ் ஆகும், சரிங்களா. ஸோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்றீங்க. ஸோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணிட்டா போதும். பட் ஒரு குறிப்பிட்ட சின்ன பீரியடுக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மட்டும் செக் பண்ணிட்டு ஸோ அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா. ஸோ இன்கேஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தா அவங்கள்ட்ட இருந்து எக்ஸைட் ஆகிட்டு ஸோ வேற யாராவது ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா. அப்போ ஒரு காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும், யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, பேசிக்கா எனக்கு சுத்தமா டைமே இல்லை, நான் ஒரு பிகினரா இருக்கிறேன், இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா என்னால் வந்து ஒரு டிசிப்ளினா ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறவரும் சரி, இல்லை நான் வந்து பார்த்தா ஒரு இன்வெஸ்டர், ஜஸ்ட் நான் ட்ரேடிங்ல எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, பட் நான் ட்ரேட்ல வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இன்வெஸ்டரா மட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு பலதரப்பட்ட ரீசன்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாரும் அல்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்றது காப்பி ட்ரேடிங் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இப்ப நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்றதுக்கான
சாத்தியங்கள் இருக்கா, சான்சஸ் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செஷன்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இந்த காப்பி ட்ரேடிங் போர்ஷனுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை, ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடரோ யாரோ ஒரு ட்ரேடரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவருடைய ப்ரொஃபைலுக்குள்ளார போனீங்கன்னாவே அவர் எந்த மாதிரி ட்ரேட் பண்றாரு, எவ்வளவு நாளா பண்றாரு, எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு, என்னென்ன மாதிரியான பேஸ்ல பண்ணியிருக்காரு, ஸோ ரிஸ்க் எடுத்து பண்றாரா, ரிஸ்க் எடுக்காம பண்றாரா அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்ஸ் அவங்கள பத்தி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்றதுக்கு பலதரப்பட்ட இன்புட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை பத்தி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஸோ வேற ஒரு ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்றக்கூடிய ட்ரேட்ஸை ஜஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்றேன் இல்லை காப்பி பண்றது மூலமா நான் அடிஷனலா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பேர் தான் வந்து காப்பி ட்ரேடிங். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாவதா பார்க்க போறது எக்ஸாம்ல காப்பி ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. எக்ஸாம் காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்டா காப்பி ட்ரேடிங் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த ஹோம் பேஜ், இந்த பேஜ் தான் வரும், அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஸோ இதுல உங்களுடைய கண்ட்ரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது ரெஜிஸ்டர்டு இமெயில் கொடுங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு பொறுத்தவரைக்கும் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 8 கேரக்டர்ஸ் கேட்கும். ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் கோடு கேட்கும். ஸோ இந்த பார்ட்னர் கோடுல லீடெக்ஸ், உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்ட்னர் கோட் கொடுக்குறேன். லீடெக்ஸ் LETECHS லீடெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். ஜஸ்ட் வந்து வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுடைய பர்சனல் டீடைல் நீங்க என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஆஸ் பர் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல இருக்க மாதிரி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா வெரிஃபை நவ் அப்படின்னு வரும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க என்ன டைப்பான ப்ரூஃப் சப்மிட் பண்ண போறீங்க, ஐடென்டிட்டி கார்டா, லைசன்ஸா, இல்லை பாஸ்போர்ட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டோ, லைசன்ஸோ, இல்லை பாஸ்போர்ட்டோ ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க ஒரிஜினல் கையில வச்சுக்கிட்டு ஸோ அதை வச்சு இந்த ஃப்ரண்ட் பேக் ஒரு செல்ஃபி கேட்கும். ஸோ அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க வேலிடேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன ஒரு இமெயில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்க அக்கௌண்ட்டை நீங்க வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க ட்ரேட் பண்றதுக்கான டெபாசிட் பண்றதுக்கோ இல்லை ட்ரேட் பண்றதுக்கோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ். இந்த ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள வந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய எக்ஸாமோடைய வந்து பார்த்தா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி ட்ரேடிங்ல வந்து இப்போ நீங்க வந்து ஆஸ் ஏ ஒரு இன்வெஸ்டரா நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்வெஸ்டரா அல்லது ஒரு ஃபாலோவரா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப்பரா நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க இங்க மெனுவில் பாருங்க. ஈவன் நீங்க மொபைல்ல பார்த்தாலும் சேம் இதே ஆப்ஷன் தான். மெனுவில் போனீங்கன்னா காப்பி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அந்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காப்பி ட்ரேடிங் பேஜுக்குள்ள டைரக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போறது நான் முன்னாடி சொன்னது போல நாம ஒரு இன்வெஸ்டரா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இப்போ கிரியேட் பண்ண வேண்டியது இன்வெஸ்டர் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ இன்வெஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு சிஸ்டம்ல பார்த்தாலும் சரி, மொபைல்ல பார்த்தாலும் சரி, ரைட் சைட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிரியேட் இன்வெஸ்டர்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் கிரியேட் இன்வெஸ்டர் கிளிக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் இன்வெஸ்டர் கொடுத்தாச்சு. நான் முன்னாடி சொன்னது போல என்டர் பார்ட்னர் கோடுக்கு போகணும். ஸோ பார்ட்னர் கோடுல ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல பார்ட்னர் கோடுல கேபிட்டல் லெட்டர்ல நான் சொன்னது போல லீடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றீங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு கிரியேட் இன்வெஸ்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய காப்பி ட்ரேடிங்கோடைய இன்வெஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னுடைய இன்வெஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய காப்பி ட்ரேடிங் எக்ஸாம்ல காப்பி ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி எக்ஸாம் காப்பி ட்ரேடிங்ல இன்வெஸ்டர் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் இதுக்கு வந்து டெபாசிட் பண்றதுக்கு ஸோ இங்க போயிட்டு நீங்க டெபாசிட் ஆப்ஷன்ஸ்ல டைரக்டா டெபாசிட் பண்ணலாம்.
அதர்வைஸ் நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இதுல இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு அதுல இருந்து இதுக்கு வந்து ஃபண்டை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இது ஃபண்டை மூவ் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுடைய காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே செட்டப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நான் முன்னாடி சொன்னது போல இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க மேல டாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி பேசிஸ்ல இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஹை வின் ரேட்னு இருக்கு, ஹை ஓன் ஃபண்ட்ஸ் இருக்கு, லோ ரிஸ்க், லோ ட்ராடவுனு, லோ ஃபீஸ், லோ சாரி பாப்புலர், மோஸ்ட் பாப்புலர், மோஸ்ட் இன்வெஸ்டட் இப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேட்டகரி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து ஃபோரெக்ஸ் ஸ்கிரிப்டா, இண்டிசஸ்ல பண்றாங்களா, கிரிப்டோவில் பண்றாங்களா, அல்காரிதம் பேசிஸ் பண்றாங்களா, கமாடிட்டியில பண்றாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வகையில வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண இதை வச்சு நீங்க எதாவது ஃபில்டர் பண்றீங்கன்னா ஓகே. பட் இப்போ நான் சொல்றது அடுத்ததா, இப்போ நான் முன்னாடி சொன்னது போல இங்க நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடரை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பட் நான் இப்போ இங்க சொல்றது எதுவுமே சஜஸ்டட் இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ ஒரு ஒரு ட்ரேடரை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா இந்த சஜஸ்டட் இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணுங்கிற எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான், எஜுகேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். இது வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணல இந்த ப்ரோ இந்த ட்ரேடர்ஸ் யாரையும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடர் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா 888% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவரோட கேபிட்டலை 8 டைம்ஸ் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேக் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது அவர் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சார்ஜ் பண்றாரு அப்படின்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரையோ ஸ்ட்ராட்டஜி டெவலப்பரையோ நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து 29% வந்து சார்ஜ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு $100 வருது, ப்ராஃபிட் வரும்போது மட்டும் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. $100 வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதில் $29 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் ஸோ நீங்க கொடுக்க வேண்டியதில் ஆட்டோமேட்டடாகவே வந்து தான் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வின் ரேட் அவர் இது பண்றாரு. ஸோ 6 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு சாரி எஸ்எல்டிபியில வந்து பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்காரு. சாரி ப்ராஃபிட்டபிள் ரேட்ஸ் லாஸ்ட் ரேட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது 6 டைம்ஸ் வந்து பார்த்தா ப்ராஃபிட்டபிள் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. அவருடைய அக்கௌண்ட் டிராடவுன் எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ டோட்டல் கேபிட்டல் 39% அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராடவுன் வந்திருக்குது. ஸோ அவரை எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா 67 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் இன்வெஸ்டருடைய கேபிட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா $44,000 இருக்கு. ஸோ இந்த பர்சன் இருக்கார் இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் அவருடைய ஓன் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா $1,500 இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு இது காமிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ 10 மீன்ஸ் அவர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமா பண்றாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் அப்ப இந்த மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவ்வளவுதான் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஏதோ ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாச்சு அவரை பத்தியான எலாபரேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இவரு நான் முன்னாடி சொன்னதை போல ஆல் டைமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காருன்னா 719% இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னா 0.74% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. லாஸ்ட் 7 டேஸ்ல 46% மேக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 30 டேஸ்ல 19% வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 90 டேஸ்ல ஸோ மேபி வந்து பார்த்தா ஒரு வித்தின் 30 டேஸ்க்குள்ள தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தா 90 டேஸ்லயே அவருடைய ப்ராஃபிட் அவ்வளோதான் இருக்கு. நான் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப்பர் வந்து காமிக்கிறேன். வேற யாரோ ஒருத்தர் பார்ப்போம். அவங்க மேபி இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது தெளிவா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அப்ப இவங்க வந்து பார்த்தா வித்தின் 30 டேஸ்க்குள்ள தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னது போல இவருடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மினிமம் உங்களுடைய அக்கௌண்ட்ல இவங்களை ஃபாலோ பண்ணணும்னா அட்லீஸ்ட் $200 வச்சு தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரி, அதை விட கம்மியான கேபிட்டல் வச்சு இவங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன லிவரேஜ் மேபி இதை யாராவது பாக்குறீங்கன்னா லிவரேஜ் என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அடுத்ததா இங்க நான் முன்னாடி சொன்னது போல இங்க நீங்க பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன்
ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா வின் ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு, சரி எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து இப்போ மேக் பண்ணியிருக்காரு, 494 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இதில் 80 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி தான் அந்த வின் ரேட்னு சொல்லிட்டு 6 டைம்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த இது நெக்ஸ்ட் இதுல வந்து பெஸ்ட் ட்ரேடா எவ்வளவு டாலர்ல க்ளோஸ் பண்ணியிருக்காரு, ஒஸ்ட் ட்ரேட் எவ்வளவு டாலர்ல க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெஸ்ட் ட்ரேடுல $129 வந்து ஹையஸ்ட் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஒஸ்ட்ல வந்து ஹையஸ்ட் லாஸ் எவ்வளவு க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு -$56 ஒரு ட்ரேட் வந்து ஹையஸ்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இப்போ நான் இங்க சொன்னது போல வந்து பார்த்தா இவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த மந்த் தான், மார்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இன்வெஸ்டர்ஸ் வந்து இவருக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நான் முன்னாடி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எப்படி ஏறி இருக்கா, ஏறி ஏறி இறங்கி இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே தெரியும் ஆக்சுவலா. ஸோ இன்வெஸ்டட் அமௌண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உள்ள போட்ட கேபிட்டல் வெளில எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதே போல இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட்ல ட்ரேட் பண்றாரு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே இண்டிசஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றாரு, வேற எந்த ஸ்கிரிப்ட்லயுமே அவர் ட்ரேட் பண்ணல. சரிங்களா? ஸோ அடுத்ததா இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஏதாவது ட்ரேட்ஸ் ஓப்பன்ல வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அவருக்கு வந்து ஓப்பன்ல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்க கீழே ஷோ பண்ணக்கூடிய இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் அவர் வந்து ஓப்பன்ல இருக்கு, இப்போ ரன்னிங்ல இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ். அதே போல இதுக்கு முன்னாடி என்ன எப்படிலாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற ட்ரேட்ஸையும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவர் க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ட்ரேட்ஸ் ஆக்சுவலா. அதே போல இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து அசட் அலோகேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அவர் வந்து ஓப்பன்ல வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸ்ல இருக்கிறாரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ் இருக்குல்ல, க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸை நீங்க வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவர் மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ல ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ கமாடிட்டி பண்ணியிருக்காரு, கிரிப்டோ பண்ணியிருக்காரு, ஃபோரெக்ஸ் பண்ணியிருக்காரு, இண்டிசஸ் பண்ணியிருக்காரு, இருக்கிற எல்லா ஸ்கிரிப்ட்லையும் பண்ணியிருக்காரு. ஸோ எந்தெந்த ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணியிருக்காருங்கிறதையும் நீங்க இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடரை பத்தி நீங்க வந்து தெளிவா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான். ஸோ அதே போல வேற ஒரு ட்ரேடர் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வேற ஒரு ட்ரேடர் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ட்ரேடர் சூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ இந்த ட்ரேடர் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ஸோ அவரு இப்போ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரில இருந்தே பண்றாரு. இன்கேஸ் அவர் லாஸ்ட் இயர்மே சொல்லப்போனா இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா 2023ல இருந்து இருக்கு. சரிங்களா? இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்டரி 2023ல இருந்து இருக்கு அவருக்கு. 2023 ஜனவரில இருந்தே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாசமும் அவர் எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு, ஸோ 2024ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 2025ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல இவருடைய ஆல் டைம் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 215% இவர் வந்து ஆல் டைம் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ டுடே ப்ராஃபிட் வந்து 1.52% மேக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 7 டேஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோல இருக்கு. லாஸ்ட் 30 டேஸ்ல ஒரு 24% வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 93 மந்த்ஸ்ல பார்க்கும்போது 46% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ அதே போல இவரை பத்தி நீங்க வந்து டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா இவர் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 2684 ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுல 1947 ட்ரேடு ப்ராஃபிட்டும் 737 ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்லயும் வந்து பார்த்தா அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதே போல அந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் லாஸ் ட்ரேட்ஸ் பார்க்கும்போது ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து $149, ஹையஸ்ட் லாஸ் அப்படிங்கிறது $172. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ப நீங்க ஒரு ட்ரேடரை ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ட்ரேடர் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்றது அப்படின்னா ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்ல போய் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர் அவர் நல்லா பண்ணிருக்காரா, அவர் லாங் டைம் ஹிஸ்டரி இருக்கா. இப்ப இவர் பாத்தீங்கன்னா 2023ல இருந்து இருக்கு. சரிங்களா? ஒரு 2023ல இருந்து ஒரு கான்ஸ்டன்டா இவர் வந்து என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு, ஒரு லாங் டைம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணலாம். இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல, ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது அப்படின்னா அவரால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு லாங் டைம் பர்ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய யாராவது ஒரு ட்ரேடர் இருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம் பண்ணியிருக்கவங்க மேபி அதோடைய கண்டினியூஷன் தான் வந்து அப்கமிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல நான் சொன்னது போல நீங்க ஃபீஸ் ப்ரையாரிட்டி பாக்குறீங்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ரிஸ்க் லெவல் பாக்குறீங்களா, ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமா பண்றாங்களா கம்மியா பண்றாங்களாங்கிற ரிஸ்க் லெவல் பாக்குறீங்களா,
அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்டைல் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ல பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு நல்லா வந்து பார்த்தா பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரேடரை நீங்க வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு பேசிக்கான நமக்கு நாலேஜ் இருந்தாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றாரு, எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் இவங்களை யாரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல. இந்த பர்சன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் மேக் பண்ணியிருக்காரு, 888% மேக் பண்ணியிருக்காரு. உடனே டக்குன்னு ஓடி போய் ரஷ் ஆகி இவரை ஃபாலோ பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் இவரை ஃபாலோ பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படி இல்லை. எந்த ஒரு ட்ரேடரும் ஹையஸ்ட் ப்ராஃபிட் வச்சிருக்காருன்னு மட்டும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொன்னது போல இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ல இருந்து, அவங்க ட்ரேடிங் ஸ்டைல்ல இருந்து, அவங்க கான்ஸ்டன்டா பண்ணியிருக்காங்கிறதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சு நீங்க ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாங் டைம்ல சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? பட் நீங்க வந்து வெறும் உங்களுடைய பர்சன்டேஜ் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னாக்க இது இந்த பர்சன் ஆக்சுவலா ஓகேங்களா, இந்த பர்சன் நம்ம பார்க்கும்போது இந்த மந்த் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மந்த்லயே அவர் எந்த டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு எக்ஸாக்டா நான் பார்க்கல. பட் இந்த மந்த் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஹையர் ரிட்டர்ன் மேக் பண்ணியிருக்காரு. பட் இதே லெவல் நெக்ஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஹையர் ப்ராஃபிட் ரிட்டர்ன் எடுத்த ரிட்டர்னை மட்டும் வச்சு நீங்க யாரையும் சூஸ் பண்ணாதீங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நான் முன்னாடி சொன்னது போல அவங்கள நம்ம யாரோ ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரேடரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுங்க எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சூஸ் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன போல ரிஸ்க் லெவல் அப்படிங்கும்போது 10 அப்படிங்கும்போது அவங்க நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமா பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காமிக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்க போர்ட்போலியோ எது எதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரியான ஸ்கிரிப்டிலும் ப்ராஃபிட்டபிளா பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்கிரிப்டில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றதுக்கு அல்ல கேதர் பண்றதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு ட்ரேடரை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அவரை எப்படி நான் வந்து ஃபாலோ பண்றது? எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ட்ரேடர் நம்ம எடுத்துக்குவோம், ஏதோ ஒரு ட்ரேடர் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி ஸ்ட்ராட்டஜிக்கு போகணும். இந்த காப்பி ஸ்ட்ராட்டஜில நான் என்ன சொன்ன போல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் அவரை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ ஃபாலோ பண்ண போகும் பொழுது நீங்க இப்ப அவருடைய மினிமம் கேபிட்டல் $100 நீங்க வந்து அட்லீஸ்ட் $100 நீங்க வைக்கணும். $100 மேல நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல எதுவும் பேலன்ஸ் இல்லைங்கனால 0 காமிக்குது. ஸோ இவருடைய ஓன் ஃபண்டை விட்டுருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 மெத்தட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, மல்டிப்ளேயருங்கிற அமௌண்ட். ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னீங்கன்னா நீங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவர் $1500 வச்சிருக்காரு, நீங்க வெறும் $100 போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மல்டிப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா 0.11 இருக்கும். சரிங்களா? ஸோ அவருடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 0.11 மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு வால்யூம்ஸ் விழுவும். இல்ல நீங்க ஃபிக்ஸ்டு மல்டிப்ளையர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போறீங்க அப்படின்னாக்க ஸோ அவர் போடக்கூடிய வால்யூம் எனக்கு இன்கேஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம், மல்டிப்ளையர்ல நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க 1 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 கொடுத்தேன்னா நீங்க இவர் வச்சுக்க மாதிரி $1500 வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்ல நான் 0.5 கொடுக்குறோம்னா இதுல 50%. பட் அதனால வந்து ஒரு பெரிய வித்தியாசங்கள் ஒண்ணுமே இல்லை. நீங்க நார்மலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ங்கிற சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன கேபிட்டல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது அவரை ஃபாலோ பண்ணலாம்ங்கிறதுங்களா, நீங்க அந்த கேபிட்டல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்தது இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பி ஓப்பன் ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? காப்பி ஓப்பன் ட்ரேட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் அவருக்கு இப்ப கரண்ட்ல ஏதாவது ட்ரேட்ஸ் ஓப்பன்ல ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா அந்த ட்ரேடும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட்லயே பிளேஸ் ஆயிரும். அவரு வேற ஒரு பிரைஸ்ல போட்டிருக்கலாம், அது வேற. பட் உங்களுக்கு பிளேஸ் ஆகும்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல பை பண்ணியிருக்காருன்னா பைய, செல் பண்ணியிருக்காருன்னா செல்லுங்கிறது உங்களுக்கு பிளேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட், இப்போ இதுல நீங்க வந்து டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ்ங்கிற மாதிரி ஏதாவது நீங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்துட்டா க்ளோஸ் ஆயிரணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் வந்து $100 வரைக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்க இங்க $50 கொடுத்துட்டீங்கன்னா $50 வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்ல அதே போல ஒரு லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100 அல்லது வந்து ஃப்ளோட்டிங் கடைசி வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். பட் நீங்க $50 கொடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரேட் மேக்ஸிமம் $50 வந்து பார்த்தா எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கொடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா நீங்க டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா ஒரு நல்ல ட்ரேடர் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா விட்டுருங்க. அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கொடுத்துட்டு
ஜஸ்ட் காப்பி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நொடியில இருந்து அந்த ட்ரேடர் போடக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் போடக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காப்பியாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான். அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஒரு ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவரை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, உங்களுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கு என்ன ரிசல்ட் போயிட்டு இருக்கு, என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த டாப்லயே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கு, என்ன ஈக்விட்டி இருக்கு, எவ்வளவு மார்ஜின் யூஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஃப்ரீ மார்ஜின் இருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் ஆர் லாஸ் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய குமுலேட்டிவ் தான். ஓகேங்களா? இப்போ குமுலேட்டிவ் அப்படின்னா மீனிங் என்னன்னா, நீங்க உங்க காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஆக்சுவலா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னது போல இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய காப்பி ட்ரேடிங் ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல ஃபண்ட் லோட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல ஒரு $1000 லோட் பண்றீங்க. ஓகேங்களா? இந்த 1000 நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு $100 நீங்க பிரிச்சு 10 பேரை வந்து பார்த்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் உங்களுக்கு. நீங்க அதை எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். 100 பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா 10 பேரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறதா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க ஏதோ ஒரு பர்சன் இந்த காப்பி ஸ்ட்ராட்டஜி போகும் பொழுது உங்களுக்கு இங்க ஃபண்ட் அலாட் பண்றீங்க இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காப்பியில மெயின் அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போல உங்களுக்கு இப்போ இங்க வந்து பார்த்தா $1000 பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா $500 தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ணி $100 தான் காப்பி பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ப பேலன்ஸ் $900 வந்து பார்த்தா உங்க காப்பி ட்ரேடிங்ல அப்படியே வந்து சேஃபா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல நான் சொன்னது போல நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, இப்போ இவரை ஃபாலோ பண்ணிட்டீங்க. அடுத்ததான் நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு போறீங்க, பேக்ல போறீங்க. ஸோ பேக்ல போயிட்டு வேற ஒரு இதே போல வந்து பார்த்தா ஏதோ ஒரு XYZங்கிற ஒரு ட்ரேடர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு ட்ரேடர் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ இவரை போய் அதே மாதிரி வந்து பார்த்தா நீங்க காப்பி பண்றீங்க. ஸோ இப்போ இவர் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காரு, ஆக்சுவலா இவர் வந்து பார்த்தா மினிமம் இன்வெஸ்ட்மெண்டே வந்து $5000. ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் விட்டுருவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இது வேண்டாம். ஸோ வேற ஏதோ ஒரு ட்ரேடர் சூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு ட்ரேடர் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தா இவர் ஒரு $100 சொல்லியிருக்காரு. அப்ப இவர் உங்களுக்கு வந்து பார்த்தா பெஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இவரை போயிட்டு ஒரு $100 அலாட் பண்றீங்க, இல்ல ஒரு $200 அலாட் பண்றீங்க. அப்ப நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை நீங்க பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க டைவர்சிஃபை பண்ணி வந்து பார்த்தா மல்டிபிள் பர்சன்ஸை நீங்க வந்து பார்த்தா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு ட்ரேடர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் ஸோ மற்றவங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓவர் கான்பிடென்ட்ல மொத்த கேபிட்டலையும் கொண்டு போய் ஒரே இன்வெஸ்டர்ல போடுறத பதிலா, ஒரே ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ல போறதுக்கு பதிலா நீங்க அதை டைவர்சிஃபை பண்ணி வந்து மல்டிபிள் பர்சன்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க இந்த மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து செக் பண்றதுக்கு நான் சொன்னது போல இந்த போர்ட்ஃபோலியோல போனீங்கன்னாக்க ஆக்சுவலா இப்ப நான் யாரும் ஃபாலோ பண்ணலங்கனால உங்களுக்கு எதுவும் காமிக்கல. பட் இங்க இந்த போர்ஷன்ஸ்ல உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? இந்த போர்ஷன்ஸ்ல நீங்க எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா 10 மேனேஜருடைய லிஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா காமிக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அவங்கள்ட்ட எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அவங்க ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்காங்களா, லாஸ்ல போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது நாம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் அது. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்க பெட்டர் என்ன பண்ணா அவங்கள்ட்ட இருந்து எக்ஸிட் ஆயிட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றது வேற. பட் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கறோம். இன்கேஸ் நீங்க லைவ்ல பார்க்கும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இன்கேஸ் நீங்க மாறணும்னு ஃபீல் பண்றீங்கன்னா எனி டைம் நீங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணனதை அன்ஃபாலோ பண்ணிட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரை நீங்க ஃபாலோ பண்றதும் அன்ஃபாலோ பண்றதும் உங்களுடைய விருப்பம். அட் எனி டைம் நீங்க பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்டர்னல் குவரிஸுமே வராது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் ஐடென்டிஃபை பண்ணி காப்பி பண்றீங்க. இன்கேஸ் அவர் வந்து ரெண்டாவது நீங்க உங்களோட கேபிட்டல் வந்து டைவர்சிஃபை பண்ணி வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணி டிசைட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ்ல யாராவது சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள்ட்ட இருந்து எக்ஸிட் ஆயிட்டு வேற ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ் நீங்க வந்து பார்த்தா எனி டைம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போகணும். அட் எனி டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா
ஃபாலோ பண்றது எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிட்டு உங்க கேபிட்டல் நீங்க எடுக்கணும்னாலும் சரி, நீங்க வேற என்ன பண்ணணும்னாலும் சரி தாராளமா பண்ணிக்கலாம். எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க காப்பி ட்ரேடிங்னா என்ன, எக்ஸாம்ல எப்படி காப்பி ட்ரேடிங்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ட்ரேடரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஒரு பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறத ஃபைனலா இன்கேஸ் நாம சூஸ் பண்ண பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம், நம்ம கேபிட்டல் எப்படி டைவர்சிஃபை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலாட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல நம்ம முன்னாடி சொன்ன போல ஒரு லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதாலும் சரி, நம்மளோட கிளைம்ஸா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்றதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.